உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு இரண்டு பக்கம் இடி என்பது போல நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். சரியாக இந்த பொங்கல் சமயத்தில் அவர் மத்தளம் போல இரண்டு வித பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் எதிர்கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் அவரது கடைசி படமாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் படம் சென்சார் சான்றிதழ் கொடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட சென்சார் அதை எதிர்த்து அப்பீல் செய்து இன்னும் காலதாமதம் செய்து வருகிறது. இன்னொரு பக்கம் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் நடிகர் விஜயும் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். அப்படி டெல்லி சென்ற விஜயிடம் கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் போது விஜய் அந்த சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பிய சமயத்தில் பல இடங்களில் பதில் சொல்ல முடியாமல் விஜய் கண் கலங்கியதாக சிபிஐ அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்து ஒரு தகவல் கசிந்துள்ளது. இப்படி விஜய் டெல்லி சென்ற சமயத்தில் அவரை எப்படியும் காங்கிரஸ் கட்சி சந்தித்து தங்களது ஆதரவை தருகிறோம் என்று சொல்லும் விதமாக பேச்சுவார்த்தை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல இன்னொரு பக்கம் இந்த சென்சார் விவகாரத்தில் பாஜக தான் அழுத்தம் கொடுத்து தாமதப்படுத்துகிறது என்றும், விஜய் டெல்லி வரும்போது அவர் பாஜகவின் முக்கிய தலைவர் ஒருவரை சந்திக்க இருக்கிறார் என்றும், அதன் பிறகு இந்த சென்சார் பிரச்சனை முடிவுக்கு வரும் என்றும் கூட சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. ஆனால் அப்படி விஜய் யாரையும் டெல்லியில் சந்திக்கவில்லை. அதே போல விஜயையும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் வந்து சந்திக்கவில்லை. அதே சமயம் எதிர்பாராத விதமாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஜனநாயகன் பிரச்சனையில் சென்சார் சான்றிதழ் தரப்படாமல் இழுத்தடிப்பதன் பின்னணியில் மத்திய அரசும் பிரதமர் மோடியும் இருக்கிறார்கள் என தன் பங்குக்கு காட்டமாக அறிக்கை விட்டார். ஏற்கனவே காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் புகைச்சல் இருந்து வரும் நிலையில் விஜயும் காங்கிரசும் கூட்டணி அமைக்கலாம் என்று சமீப காலமாகவே எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக காங்கிரசுக்கு திமுக அமைச்சரவையில் பங்கு இல்லை என்று சமீபத்தில் அமைச்சர் பெரியசாமி வெளிப்படையாகவே அறிவித்தார். இதனால் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொல்கிற விஜய் பக்கம் சென்றால் காங்கிரசின் எதிர்காலம் கொஞ்சமாவது பிரகாசமாக இருக்கும் என்று பல தலைவர்கள் நினைக்கின்றனர். அதன் எதிரொலியாக தான் ராகுல் என்று விஜய்க்கு ஆதரவாக தனது குரலை கொடுத்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, பொதுவாகவே சிபிஐ என்றாலும் சரி, சென்சார் போர்டு என்றாலும் சரி, மத்திய அரசின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் என்பதால் மத்திய அரசு என்ன சொன்னாலும் அவை கேட்டுக்கொள்ளும் என்றும், மத்தியில் இருப்பவர்கள் தங்கள் இஷ்டப்படி அதை ஆட்டி வைக்கிறார்கள் என்றும் தான் இங்கே ஒரு பேச்சு பல நாட்களாகவே இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் விஜய் படத்தை முடக்க வேண்டும் அல்லது அதை ஓடவிடாமல் செய்ய வேண்டும் என்கிற விதமாக திமுக தரப்பினர் தியேட்டர்கள் தரவிடாமல் ஒரு பக்கம் காய் நகர்த்தினார்கள். அதேபோல்தான் பாஜகவும் சென்சார் சான்றிதழ் தரவிடாமல் தாமதப்படுத்தி விஜயை தங்களது என்டிஏ கூட்டணியில் சேர அழுத்தம் கொடுக்கிறது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் விஜய் படத்திற்கு இப்படி ஒரு தடையை செய்வதன் மூலம் அது தங்களுக்குத்தான் கெட்ட பெயர் வரும் என்பது பாஜகவிற்கு நிச்சயம் தெரியும். ஆனால் சென்சார் அதிகாரிகள் படம் பார்த்து 4 பேர் ஒருமித்த கருத்தாக யுஏ சான்றிதழ் தரலாம் என கூறிய பிறகு அதில் ஒருவர் தாமதமாக ஓரிரு நாட்கள் கழித்து, இல்லை, எனக்கு யுஏ சான்றிதழ் தருவதில் உடன்பாடு இல்லை, அது மறு தணிக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னதால் மறு தணிக்கை குழுவிற்கு அனுப்புகிறார்கள் என்றுதான் ஜனநாயகன் படக்குழுவிற்கு சொல்லப்பட்டது. பொதுவாக 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தால் அதில் 3 பேர் ஒருமித்த கருத்தை கூறி 2 பேர் வேறு கருத்து சொன்னாலும் அதிகப்படியாக 3 பேர் சொன்னதால் அதுதான் தீர்ப்பாக வெளியிடப்படும். ஆனால் சென்சார் போர்டை பொறுத்தவரை 4 பேரில் 3 பேர் ஒருமித்த கருத்தை சொன்னாலும் கூட அதில் ஒருவர் எதிர்மறையாக சொன்னால் அந்த 3 கருத்தும் உடனே ஏற்றுக்கொள்ளப்படாமல் 4வது நபரின் கருத்தையும் பரிசீலித்து அல்லது அதற்கு பதிலாக ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சான்றிதழ் பெறும் வேலைகள் நடத்தப்படும். இதை தெளிவாக புரிந்து கொண்டுதான் சென்சார் குழுவில் உள்ள இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக எதிர்ப்பு தெரிவித்த அந்த அதிகாரி ஜனநாயகன் படத்தில் இதை சாமர்த்தியமாக கையாண்டுள்ளார் என்கிற தகவல் தற்போது கசிந்துள்ளது. சென்சார் அதிகாரிகள் எல்லோருமே பிஜேபி ஆட்களாக இருப்பார்கள், பிஜேபி ஆதரவாளர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு மாயை தான் இங்கே இருக்கிறது. என்னதான் மத்திய அரசின் கீழ் இருக்கும் நிறுவனம் என்றாலும் கூட இங்கிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆட்கள் தான் அதில் பெரும்பாலும் பணிபுரிகிறார்கள். அப்படி ஜனநாயகனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து சொன்ன அந்த அதிகாரி பாஜகவை சேர்ந்தவர் அல்ல என்றும் அவர் திமுகவுக்கு ஆதரவான அதிகாரி என்றும் தற்போது ஒரு தகவல் கசிந்துள்ளது.
இந்த விஷயத்தை தனது டீம் மூலமாக தெரிந்து கொண்ட அண்ணாமலை, விஜய் விவகாரத்தில் தற்போது ஏற்கனவே சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அவரது படத்தையும் தடை செய்வது போல நடக்கும் இந்த சம்பவம் தமிழகத்தில் தேவையில்லாமல் விஜய்க்கு நல்ல பெயரையும் பாஜகவிற்கு கெட்ட பெயரையும் தான் ஏற்படுத்தும். ஆனால் சென்சாரில் இருக்கும் திமுக ஆதரவு அதிகாரி இந்த விஷயத்தை ரொம்பவே புத்திசாலித்தனமாக தந்திரமாக பயன்படுத்தி காய் நகர்த்தி வருகிறார். இந்த சென்சார் சான்றிதழ் தரும் விவகாரத்தில் சீக்கிரமே ஒரு நல்ல முடிவை எடுத்து விஜயின் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்வதற்கு இருக்கும் தடையை நீக்குவதுதான் நம்மீது இருக்கும் கெட்ட பெயரை மக்களிடம் மட்டுமல்ல விஜய் ரசிகர்களிடம் கூட ஓரளவுக்கு குறைக்கும். இப்படிப்பட்ட கருப்பு ஆடுகள் மத்திய அரசு துறைகளிலேயே பசுத்தோல் போர்த்திய புலி போல பாஜக ஆட்கள் என்கிற போர்வையில் திமுக ஆட்கள் தான் பல பேர் பலம் வருகிறார்கள். அவர்களை எல்லாம் களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அனுப்பிய சீக்ரெட் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளார் என்றும் தற்போது பாஜக ஐடி விங் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை விட நிச்சயமாக ஜனநாயகன் படத்தை தடுத்தால் அது பாஜகவிற்கு தான் கெட்ட பெயராக அமையும் என்று தெரிந்து காய் நகர்த்தி இந்த பிரச்சனையை பூதகரப்படுத்தி இருக்கும் அந்த அதிகாரியை, அவரது பின்னணியை முழுவதுமாக விசாரித்து வெளிக்கொண்டு வந்தால்தான் திமுகவின் முகமூடி கிழியும் என்பதுதான் தற்போது அண்ணாமலை மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களின் குரலாகவும் இருக்கிறது.